முழுதுமாக ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை சந்தித்து இப்போது இருக்கின்ற மத்திய அரசுடைய தொழிலாளர் விரோத போக்கு பற்றியும் அது மட்டுமில்லாமல் முக்கியமாக அதைவிட இப்போது 100 நாள் திட்டம் என்ற அடிப்படையில் குறிப்பாக சதன் ரயில்வேயில் லாபமாக இயங்குகின்ற 2 வண்டிகளை தனியாருக்கு விட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1947 முன்பு இருந்த நிலையில் அடித்தட்ட மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு 100 ரூபாய் டிக்கெட் என்றால் 47 ரூபாய் டிக்கெட் பணம் கொடுத்தால் போதும், 53 ரூபாய் சப்சிடி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதை தனியாருக்கு சென்று விட்டால் அது போய்விடும். அது மட்டுமல்லாமல் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை டு மதுரை செல்கின்ற தேஜா எக்ஸ்பிரஸ் கொடுக்க போகின்றார்கள். அதனுடைய விலை ஒரு டிக்கெட்டுடைய விலை 830 ரூபாய். இது சீனியர் சிட்டிசன் என்ற அவர்களுக்கு 535 ரூபாய் 435 ரூபாய் என்று குறிக்கிறார்கள். அதை தனியாருக்கு சென்று விட்டால் அந்த டிக்கெட் விலை 2000 ரூபாய் மாறிவிடும் என்ற நிலைமை இருக்கின்றது. சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்கின்ற அதாவது ஸ்லீப்பர் டிக்கெட் 315 ரூபாய், அது உடனடியாக 800 ரூபாய் ஆகிவிடும். ஆகியோர் இந்த பாமர மக்களுக்கும், நடுத்தர மக்களுக்கும், அடித்தட்டு மக்களுக்கும் இந்த பாதிப்பு. அதே போல இளைஞர்களுக்கு வேலை என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலை. காரணம், ஐசிஎஃப்ஐ தனியார் மையத்திற்கு தனியார் கார்பரேஷன் செய்ய வேண்டும் என்ற முடிவினை எடுத்திருக்கின்றார்கள். மிக லாபத்தில் இயங்குகிறது, இருந்தும் அதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் ரயில்வேயின் மூலமாக நாங்கள் ரயில்வே தொழிலாளருக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் நேரடியாக பொதுமக்களுக்கு, குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட போகின்றால் அவர்களையும் சேர்த்து எப்படி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்று கொண்டு வந்த போது அதை எதிர்த்து அந்த தொழிலாளர்கள் பொதுமக்களை வைத்து அதை தடுத்து நிறுத்தினார்களோ அதே போல மிக பெரிய அளவில் கிட்டத்தட்ட 50 கோடி மக்களுக்கு மேல் பாதிப்பு ஏற்படுகின்ற இந்த விலைவாசி, அந்த டிக்கெட் விலை ஏறப்போகின்றதை உங்கள் மூலமாக, தொலைக்காட்சி நண்பர்கள் மூலமாகவும், பிரிண்ட் மீடியா மூலமாகவும் முதற்கட்டமாக அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அடுத்த கட்டமாக பல குழுக்களாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி நாங்களும் முன்னாடி நிற்கிறோம், நீங்கள் எங்கள் பின்னே வாங்க, உங்களுடைய உரிமையை பறிக்க நினைக்கின்ற இந்த மத்திய அரசுக்கு எதிராக முதலில் குரல் கொடுப்போம், கண்டனத்தை தெரிவிப்போம், இல்லையென்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை செல்லலாம் என்பதை உங்கள் மூலமாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அடுத்த கட்ட நிகழ்வுனா என்ன பண்றாங்க இருக்கீங்க? போராட்டம் பண்ற மாதிரி இருக்கீங்களா? எடுத்தனே சொல்லிட்டேனே, ஃபர்ஸ்ட் குரல் கொடுப்போம், அடுத்து கண்டன கூட்டம், அடுத்து அகில இந்திய அளவில் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் கூட்டத்தை கூட்டி, இது ரயில்வே தொழிலாளருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, ரயில்வே தொழிலாளருக்கு மட்டும் பாதிப்பு இருந்தால் நாடு தழுவிய நேரடி போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லுவோம். உடனடியாக மத்திய அரசு இறங்கி வரும், எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும். காரணம், நாங்கள் மிக கேந்திரமான பகுதியில் இருக்கின்றோம். ராணுவத்திற்கு அடுத்து ரயில்வே பகுதியில் இருக்கிறவர்கள் 2,40,00,000 பயணிகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்கின்றோம். அத்தியாவசிய பொருட்கள் 109 கோடி மக்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் டீசல் மற்றும் பெட்ரோல் இந்த வண்டியில் தான் சென்று கொண்டிருக்கின்றது, நிலக்கரி இதில் தான் சென்று கொண்டிருக்கின்றது, ராணுவத்திற்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் இதில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய பலம் இந்த மத்திய அரசுக்கு தெரியும். ஆனால் அது மட்டும் எங்களுடைய அது மட்டும் முக்கியமல்ல. காரணம், நானும் ஒரு இந்திய குடிமகன், நானும் இந்தியாவில் ஒரு சிட்டிசன். இந்த பாதிப்பு பொதுமக்களுக்கு ஏற்படும் போது எனக்கும் ஏற்படுவது என்ற எண்ணத்தினால்தான் உங்கள் மூலமாக அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு 10 ரூபாய் ஏறினாலே நாம் பாதிப்பு என்று சொல்ற நிலைமையில் பல 100 ரூபாய்கள் ஏறுகின்ற சூழ்நிலையை இந்த மத்திய அரசு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது ரயில் டிக்கெட்டை. ஆகையால் நாமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து முதல் கட்டமாக குரல் கொடுப்போம், கண்டனத்தை தெரிவிப்போம், இல்லையென்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை செல்லலாம் என்பதை மறுபடியும் உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த தனியார் கொள்கையினால ரயில்வே ஊழியர்களே வேலை வாய்ப்பு இழக்க நேரிட சொல்றாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க ரயில்வே ஊழியர்கள்? 2 நிமிஷம் தான் பயிர் கொடுக்க போறீங்க. நான் சொல்லி பிரிண்ட் மீடியானா நிறைய சொல்லலாம். இது நான் ஆல்ரெடி 1.5 வருஷம் சர்வீஸ் ஆனா அவங்கள ஏதாவது ஒரு காரணம் காட்டி 3 லட்சம் பேர் இந்தியன் ரயில்வே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது சதன் ரயில்வே மசூல் இருக்கு, ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் இருக்கு, அது
போராடி அதை எப்படியாவது கொஞ்சம் தாமதப்பட்டால நிறுத்தோம். ஆனா இது வந்து நேரடியாக மக்களுக்கு பாதிப்பு. தனியார் மயம் இது வெளியாட்களுக்கு கொடுக்க வேண்டிய முடிவை எடுத்து விட்டார்கள். அதற்கு வேண்டிய வேலை தொடங்கிவிட்டது. 100 நாட்களில் நடக்க வேண்டும் என்ற முடிவு எடுத்து விட்டது. ஆகையால் பொதுமக்களை வைத்து இதை நாம் தடுக்காவிட்டால் அடுத்த பெரிய பாதிப்பு பொதுமக்களுக்கு ஏற்படுவதால் நானும் ஒரு குடிமகன் என்பதால் இது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதால் நான் உங்களுடைய தொலைக்காட்சி நண்பர் மூலமாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மது தந்தவரை அவர்கள் இருந்தார்கள். வந்த உடனேயே எவ்வளவு லட்சம் பேர் வேலை இருந்தார்களோ, பல லட்சம் பேர் ஜெயிலுக்கு சென்றார்களோ, அவர்களெல்லாம் ஒரே கயத்தில் எப்படி நம்முடைய பொதுச் செயலாளர் பெரியவர் மகான் நம்முடைய நமச்சிவாயம் அவர்கள் ரயில்வே போர்டில் பேசி 1986 இருந்து ERCPC இருந்து 50% வந்து பென்ஷன் இல்லை என்ற சர்வீஸ் மட்டும் எடுத்துன்னு மீதி சர்வீஸ் இல்லை என்று சொன்னதை மாற்றி 1996 இந்திய நிலையில் இருக்க எல்லாருக்கும் ஒரே கயத்தில் நிரந்தரம் என்ற உத்தரவை வாங்கி கொடுத்தார்களோ, அதே போல மது தந்தவரை அவர்கள் 1974 போராட்டத்தில் அவர் நம்முடைய கோரிக்கையை வைத்து முதல் தடவையாக 1957 78 நாள் போனஸ். 78 நாள் போனஸ் என்ன? நம்முடைய தொலைக்காட்சிகள் வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஆகையால் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் தகர்த்து கொண்டிருக்கின்றோமோ அதே போல 7வது சம்பளத்தை மாற்றி 20 லட்சமாக உயர்த்திருக்கின்றது. இப்ப ரிட்டையர் ஆனா வந்து 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும் உங்க டெபாசிட்ல. இன்னைக்கு ஒரு உறுதிமொழியை தருகிறேன். நிச்சயமாக நாம் ரயில்வே கண்டி செய்தால் உங்களுக்கும் சதனை மசூதியின் மூலமாக, போராட்ட பாசலின் மூலமாக, ஆல் இந்தியா ரயில்வே பெடரேஷன் மூலமாக எப்படி 2004 முன்பு என்ன கிடைக்கின்றதோ அதை வாங்கி கொடுக்க முடியும். அந்த உறுதிமொழியை உங்களுக்கு இன்று நான் தருகிறேன்.